ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024க்கான ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த மரம்னா அரச மரம் தான் தெய்வமாக கருதப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் விலங்குகளின் கடவுளான பசுபதி மற்றும் தாய் வழிபாடும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில். இதில் முக்கியமானது பார்த்தோன்னா ஒரு 4 நாகரிகம் இருக்கும். மெசபோட்டோமியா நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், சீன நாகரிகம். இதில் பழைய நாகரிகம் எதுன்னு பார்த்தோன்னா மெசபோட்டோமியா நாகரிகம். நிலப்பரப்பளவில் பெரியது எதுன்னு பார்த்தோன்னா அது சிந்து சமவெளி நாகரிகம். இதில் பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஆண் பெண் இருவருமே ஆபரணங்களை விரும்பி அணிஞ்சிருப்பாங்க. அது சிவப்பு நிற மணிக்கற்கள் உடையதாக இருக்கும். குதிரை மற்றும் இரும்பு இருக்குல்லையே அதோட பயன்கள் இவங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. பருத்தி ஆடைகள் மற்றும் கம்பளி ஆடைகள் தான் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க இந்த சிந்து சமவெளி மக்கள். இவங்களோட எழுத்து முறை பார்த்தோம் அப்படின்னா வளமிருந்து இடம், அதுக்கப்புறம் இடமிருந்து வளம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் லைன்ஸ் எழுதிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எந்த முகலாய இளவரசரின் படத்தொகுப்பு இன்றும் லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது? தாரா ஷுகா இருக்காங்களே அவங்களோட படத்தொகுப்பு தான் அந்த லண்டனில் இருக்க இந்திய அலுவலக நூலகத்தில் வைக்கப்பட்டிருக்கும். இந்த தாரா ஷுகா யார் அப்படின்னா ஷாஜகான் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பசங்க 4 பேர் இருப்பாங்க. அதில் மூத்த பையன் தான் இந்த தாரா ஷுகா. இவர் தத்துவ இளவரசர் என அழைக்கப்படுவரும் இந்த தாரா ஷுகா தான். அந்த 4 பசங்களோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா ஒருத்தவங்க தாரா ஷுகோ, இன்னொருத்தவங்க சுஜா, முராத், இன்னொருத்தவங்க அவுரங்கசீப். ஷாஜகானுக்கு இந்த தாரா ஷுகா இருக்கார் இல்லையா, இவரை தான் அரசனாக்கணும் அப்படின்னு அவர் விரும்புவார். பட் இந்த அவுரங்கசீப் என்ன பண்ணுவார் அப்படின்னா மற்றவங்களோடலாம் ஃபைட் பண்ணிவிட்டு கடைசியாக இவர் தான் அவுரங்கசீப் தான் அடுத்த அரசனாக மாறுவார். அடுத்த கொஷின். பாமினி சுல்தான் டேஸ் என அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட மெய்காப்பாளராக வைத்திருந்தனர் அப்படின்னு இருக்காங்க. யாரை தனிப்பட்ட மெய்காப்பாளராக வைத்திருந்தாங்க அப்படின்னா காசைகேல் அப்படின்றவங்கள தான் தனிப்பட்ட மெய்காப்பாளராக பாமினி சுல்தான் வச்சிருந்திருப்பாங்க. இந்த பாமினி சுல்தான் பார்த்தோன்னா 18 அரசர்களை கொண்டு 180 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த பாமினி அரசை தோற்றுவித்தவங்க யாருன்னு பார்த்தாங்கன்னா அலாவுதீன் பாமன்ஷா என அழைக்கப்படும் ஹசன் கங்கு இருக்காங்களே அவரு தான். அலாவுதீன் பாமன்ஷா, ஹசன் கங்கு, ஜாஃபர் கான், இது எல்லாமே ஒருத்தவங்க தான். யார் அந்த நேம் எந்த நேம் கொடுத்தாலுமே அதை தான் போடணும். இவர் இந்த ஹசன் கங் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட நாணயங்களில் தன்னை 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேமாக பொறிச்சு வெளியிட்டிருப்பாரு. அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு, நாலந்தா செப்பு பட்டயம், ஈரான் கல்வெட்டு எல்லாமே சமுத்திரகுப்தர் காலந்த அவரோட காலம்தான் இந்த கல்வெட்டுகள் எல்லாமே. அலகாபாத் தூண் கல்வெட்டு இருக்கு இல்லையா, அதை ஹரிசேனர் தான் பொறிக்கப்பட்டிருப்பார். எத்தனை வரிகள் இருக்கும் அப்படின்னா 33 வரிகளாக கொண்டதாக இருக்கும். இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரகுப்தர் தான் அழைக்கப்பட்டிருப்பார். அந்த மாதிரி யார் அழைச்சிருப்பா அப்படின்னா விஎஸ் ஸ்மித் தான் அது மாதிரி அழைச்சிருப்பாரு. அப்போ இங்கே இருக்க மெக்ரொலி தூண் கல்வெட்டு இருக்கு இல்லையா, அது யாரோட காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலம் தான் இந்த மெக்ரொலி தூண் கல்வெட்டு. ஆனால் அந்த மெக்ரொலி தூண் கல்வெட்டில் காலம் தான் 2ஆம் சந்திரகுப்தர் காலமாக இருந்தாலும் 1ஆம் சந்திரகுப்தர் செய்திகள் இருக்கு இல்லையா, அவரை பற்றிய செய்திகள், வரலாற்று செய்திகள்லாம் இதில் இடம்பெற்றிருக்கும். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் நவரத்னங்கள் அப்படின்ற ஒரு அவை இருக்கும். அந்த நவரத்னங்களை பார்த்தோன்னா 9 பேர் கொண்ட அவை தான் நவரத்னங்கள். இதில் முக்கியமானவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா காளிதாசர், ஹரிசேனர் அப்படின்ற சமஸ்கிருத புலவர்லாம் இருப்பாங்க. தன்வந்திரி அப்படின்ற மருத்துவர்லாம் இந்த நவரத்னங்கள் அவையில் இருப்பாங்க. 2ஆம் சந்திரகுப்தரோட பட்ட பெயர்கள்லாம் என்னன்னு பார்த்தோன்னா விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்மச்சந்திரர், நரேந்திர சிம்மர், தேவகுப்தர், தேவஸ்ரீ, தேவராஜர், இதெல்லாம் அவரோட காலம், அவரோட பெயர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூற்று காரணம். கூற்று பாருங்க. பருத்தி செடியின் பிறப்பிடம் தண்டகா காடு என்பது கரெக்டு. புதிய காரணம் புதிய கற்கால மனிதன் பருத்தி இலையை நூலாக சுழற்றவும் நூலை பருத்தி துணியில் நெசவு செய்யவும் கற்றுக்கொண்டான். எந்த கற்காலம்? புதிய கற்கால மனிதன். அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்டு. அதற்கான சரியான விளக்கமும் அதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஹரப்பா மக்களுக்கும் பண்பாடும் என்ற தலைப்பின் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பின் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. சிந்துவெளி நாகரிகத்தில் 1க்கும் அதிகமான குழுக்கள் இருந்தனன்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டு. சிந்துவெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் இருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் கரெக்டு. 1ம் கரெக்டு, 2ம் கரெக்டு. சிந்துவெளி நாகரிகத்தில் 1க்கும் அதிகமான 5 குழுக்கள் இருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. 1க்கு மேற்பட்ட குழுக்கள் இருக்குன்றது ரைட்டு, ஆனால் 5 குழுக்கள் அப்படிங்கிறது தவறு. அப்போ 1, 2 கரெக்டு, 3வது தவறு. அடுத்த கொஸ்டின்.
கவிராஜா என புகழை பெற்றவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் தான் வந்துட்டு கவிராஜா அப்படின்னு அழைக்கப்படுறவர். சமுத்திரகுப்தர் வந்துட்டு பார்த்தோன்னா தலை சிறந்த மன்னர், அதாவது இந்த குப்த காலத்திலே வந்து தலை சிறந்த மன்னர் யாருன்னு பார்த்தோன்னா இந்த சமுத்திரகுப்தர் தான். இவரோட காலத்தில் தான் வந்து பார்த்தோன்னா குதிரை பலியிடும் முறை இருக்கு இல்லையா, அந்த அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நடைமுறையில் இருந்தது இந்த சமுத்திரகுப்தர் காலத்தில் தான். இலங்கை ஸ்ரீ மேகவர்மன் இருப்பார், அவரோட சமகாலத்தவர். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தென்னிந்தியாவில் விஷ்ணுகோபன் அப்படின்ற அரசரை வந்து தோற்கடித்தவரும் இந்த சமுத்திரகுப்தர் தான். வீணை வாசிப்பது போல உருவம் குறித்த நாணயத்தையும் இவர் வெளியிட்டிருப்பார். வட இந்தியாவில் 9 அரசர்களையும் தென்னிந்தியாவில் 12 அரசர்களையும் தோற்கடிச்சிருப்பார். யார்? இந்த சமுத்திரகுப்தர். அடுத்த கொஸ்டின், பேசின் ஒப்பந்தம் 2ஆம் பேஷ்வா பாஜிராவுக்கும் யாருக்கும் இடையே கையெழுத்தானது அப்படின்னா வெல்லஸ்லி. பேஷ்வாவுக்கும் 2ஆம் பேஷ்வாவுக்கும் வெல்லஸ்லிக்கும் இடையே தான் வந்துட்டு கையெழுத்தானது இந்த பேசின் ஒப்பந்தம். அடுத்த கொஸ்டின், கால வரிசைப்படி விஜயநகர பேரரசை ஆண்ட பின்வரும் வம்சங்களை வரிசைப்படுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சங்கம வம்சம், அடுத்தது சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவடு வம்சம். 2, 3, 1, 4 தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், சையது வம்சத்தின் கடைசி அரசர் ஆலம் ஷா, அவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா ஆலம் ஷாவோட பெயர் என்னன்னு பார்த்தோன்னா அலாவுதீன் ஷா. இதில் இந்த சையது வம்சம் இருக்கு இல்லையா, அதை தோற்றுவித்தவங்க யாருன்னு பார்த்தோன்னா கிஷிர் கான் தான் வந்துட்டு சையது வம்சத்தை தோற்றுவித்திருப்பார். இந்த ஆலம் ஷா வந்துட்டு 1451 வருஷம் நமக்கு பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு போயிடுவார். 30 வருஷம் வந்துட்டு அங்கேயே வாழ்ந்து இறந்துருவார். டெல்லி சுல்தானில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 வம்சம் இருக்கும். அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். அதில் ஒன்று தான் இந்த சையது வம்சம். இது அதிக கால ஆட்சி புரிந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துக்ளக் வம்சம் 94 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. குறுகிய காலம் ஆட்சி செஞ்சவங்க கில்ஜி வம்சம், இவங்க வந்து 30 வருஷம் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், சிவாஜி யாரிடமிருந்து சிங்காட்காட் கோட்டையை கைப்பற்றினார் அப்படின்னு கேட்டால் முகலாயரிடம் இருந்து தான் வந்துட்டு இந்த சிங்காட் என்ற கோட்டையை வந்து கைப்பற்றிருப்பார். இந்த சிவாஜி இருக்கா இல்லையா, இவரோட காலத்தில் தான் வந்து அஷ்டபிரதான் அப்படின்ற 8 அமைச்சர்கள் கொண்ட அவை வந்துட்டு அப்போது இருந்திருக்கும். அதில் முக்கியமானவங்க பார்த்தோன்னா பேஷ்வா அப்படின்றவங்க வந்துட்டு பிரதம அமைச்சராகவும், சுமந்த் அப்படின்றவங்க வெளியுறவு செயலராகவும், சச்சு வந்துட்டு உள்துறை செயலராகவும், அமத்யா அப்படின்றவங்க நிதி அமைச்சராகவும் இருந்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், மொகஞ்சதாராவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னா யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. இந்த 4 மிருகங்கள் தான் இருக்கும். சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஜமீன்தாரி முறை, நில சுவான்தார் முறை அப்படின்றது கரெக்டு. 4வது நில உடைமை முறை, நிலங்களுக்கு உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது. 1, 4 தான் கரெக்டு, 2, 3 தவறு. மகள்வாரி முறை அப்படின்றது என்னென்னா, மகள்வாரி முறை அப்படிங்கிறது ஒருவர் வந்துட்டு தலைவராக இருந்து அந்த வில்லேஜுக்கு சார்ஜ் எடுத்துகிட்டு என்டையர் வில்லேஜுக்கும் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷார்கிட்ட கொடுப்பாங்க. அதுதான் வந்துட்டு இந்த மகள்வாரி முறை. இந்த மகள்வாரி முறை யார் அறிமுகப்படுத்திருப்பா அப்படின்னா ஹால்ட் மெக்கன்சி அப்படின்றவங்க தான் அறிமுகப்படுத்திருப்பாங்க. வில்லியம் பென்டிக் பீரியடில் தான் வந்துட்டு செயல்படுத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த ரயத் வாரி முறை இருக்கு இல்லையா, இது வந்துட்டு யாரோட காலத்துலனா தாமஸ் முன்ரோ தான் வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருப்பார். இந்த ரயத் வாரி முறையில் வந்து டைரெக்டாகவே டேக்ஸ் வந்துட்டு ஃபார்மர்ஸ்கிட்டே அவங்கக்கிட்டே வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. இடையில வந்து யாரும் தரகர் இருக்க மாட்டாங்க. அடுத்த கொஸ்டின், ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு எது பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா ரோரி செட் தான் வந்துட்டு பிற கருவிகள் செய்யும் பயன்படுத்தப்பட்டது ரோரி செட். இப்போ வந்து இந்த நுரைக்கல் ஸ்டீடைட் அப்படின்றது வந்து ராஜஸ்தானில் இருக்கும். வைடூரியம் வந்துட்டு ஷார்டிகை ஆப்கானிஸ்தானில் இருக்கும். கார்னிலியன் மணி வந்துட்டு எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா லோத்தல்ல. சங்கு வந்துட்டு நாகேஸ்வர் பால்கட்டில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. செம்பு வந்துட்டு ராஜஸ்தான், ஓமன். அடுத்த கொஸ்டின், டேஸ் வம்சம் மம்லுக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா அடிமை வம்சம் தான் வந்துட்டு மம்லுக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது. மம்லுக் என்ற அரேபிய வார்த்தைக்கு தான் வந்துட்டு அடிமை அப்படின்னு பேர். இந்த அடிமை வம்சத்தை யார் தோற்றுவிச்சிருப்பாங்க அப்படின்னா குதுப்தீன் ஐபக் தான் வந்துட்டு தோற்றுவிச்சிருப்பார். இந்த அடிமை வம்சம் இருக்குல்ல, இதில் வந்து முக்கியமான அரசர்கள் பார்த்தோம் அப்படின்னா குதுப்தீன் ஐபக், அடுத்தது இல்துமிஷ், ரஷ்யா பேகம், கியாசுதீன் பால்பன். இவங்க 4 பேர் தான் வந்துட்டு இதில் முக்கியமானவங்க. இந்த அடிமை வம்சோட காலம் பார்த்தோன்னா 1206 1290 வரைக்கும் மொத்தம் 84 வருஷங்கள் வந்துட்டு இவங்க ஆட்சியில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த குதுப்தீன் ஐபக் வந்துட்டு பார்த்தோன்னா
இந்தியாவிலே மிக பழமையான மசூதியை வந்து கட்டியிருப்பார். அதோட பேர் பார்த்தோன்னா குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித். இதை கட்டினவர் யாருன்னு பார்த்தோன்னா இந்த குதுப்தீன் ஐபக்கு. குதுப் மீனாருக்கு அடிக்கல் நாட்டியவரும் பார்த்தோன்னா குதுப்தீன் ஐபக் தான். ஆனால் அதை கட்டி முடித்தவர் வந்து இல்துமிஸ் தான் கடைசியாக கட்டி முடிச்சிருப்பார். ஜிசியா வரியை விதித்தவர் யாருன்னா குதுப்தீன் ஐபக்கு. இவர் வந்து கடைசியாக அந்த போலோ விளையாட்டு, அதாவது குதிரை விளையாட்டு ஒன்று விளையாடிட்டு இருக்கும்போது இறந்துருவாங்க அப்படின்ற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. அந்த இல்துமிஸ் இருக்காரு செகண்டாக. இல்துமிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரை பற்றி முக்கியமானது என்னென்னு பார்த்தோம்னா 40 குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு, சாகல் காணி இல்லைன்னா 40 குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஆரம்பித்தவர் இந்த இல்துமிஸ் தான். படை வீரர்களுக்கு இக்தாதாரர்களை வழங்கினவரும் வந்துட்டு இந்த இல்துமிஸ் தான். இக்தாதாரர் அப்படின்னா வந்துட்டு அது நிலம், படை வீரர்களுக்கு நிலத்தை வந்து வழங்கும் முறை வந்துட்டு இல்துமிஸ் காலத்தில் தான் வந்துட்டு அவர் நடைமுறைப்படுத்திருப்பார். அடுத்து ரஷ்யா பேகம் வந்து பார்த்தோன்னா டெல்லி சுல்தானோட பெண்ணரசு யாருன்னு பார்த்தோன்னா ரஷ்யா பேகம். அவங்களுக்கு அப்புறம் தான் கியாசுதீன் பால்பன் வருவாங்க. இவங்க வந்துட்டு இல்துமிஸ் வந்து நடைமுறைப்படுத்திருப்பார் இல்லையா அந்த 40 குழு, அதை வந்து ஒழிச்சவர் வந்துட்டு இந்த கியாசுதீன் பால்பன் தான் ஒழிச்சிருப்பார். இவரோட காலத்தில் தான் வந்துட்டு இந்த அமீர் குஸ்ரு அப்படின்ற பாரசீக கவிஞரை ஆதரிச்சிருப்பார் பால்பன். இந்திய கிளி என அழைக்கப்படுபவர் வந்து இந்த அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ருவோட முக்கியமான நூல் பார்த்தோன்னா 9 வானங்கள் அப்படின்ற நூலை வந்துட்டு அமீர் குஸ்ரு தான் எழுதியிருப்பார். பால்பனோட காலத்தில் தான் வந்து ஒற்றை துறை இருக்கு இல்லையா, அந்த ஒற்றர் துறைன்றதை நிறுவியிருப்பார். பால்பன் வந்து தன்னை வந்து கடவுளின் பிரதிநிதி அப்படின்ட்டு வந்து அவரே அழைச்சி கொள்வார். இவரோட காலத்தில் வந்து முக்கியமானது என்னென்னு பார்த்தோன்னா பைபோஸ் இல்லைனா சிஜிடா அப்படின்ற ஒரு முறை இருக்கும். அது என்ன முறை அப்படின்னா காலில் முத்தம் கொடுக்குற முறை தான் வந்துட்டு இந்த பைபோஸ் இல்லைனா சிஜிடா அப்படின்ற முறை. இதுதான் வந்து இந்த 4 பேர்த்தோட முக்கியமானது இந்த அடிமை வம்சம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முதலாம் சந்திரகுப்தர் தான் வந்துட்டு இந்த குமாரதேவி அப்படின்ற அவங்க அந்த அரசியை வந்து மணந்திருப்பாங்க. இந்த முதலாம் சந்திரகுப்தரை வந்துட்டு மகாராஜா அதிராஜா என அழைக்கப்படுபவர் யாருன்னா இந்த முதலாம் சந்திரகுப்தர் தான். இவரோட தங்க நாணயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த முதலாம் சந்திரகுப்தரும் குமாரதேவியோட ஃபேஸ் இருக்குல்ல, இவங்க 2 பேர்த்தோட ஃபேஸும் வந்து இடம்பெற்றிருக்கும். அதில் லிச்சாவியா வாசகம் இருக்கு இல்லையா, லிச்சாவியா அப்படின்ற வாசகமும் இடம்பெற்றிருக்கும். இங்கே இருக்க குமாரகுப்தர் இருக்காருல்ல, இந்த குமாரகுப்தர் தான் வந்துட்டு நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் இந்த குமாரகுப்தர் தான். அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் வந்து பக்தியார் கல்ஜே. ஸ்கந்தகுப்தர் பார்த்தோம் அப்படின்னா இவரை பற்றிய செய்திகள் வந்து முக்கியமான கல்வெட்டு எதுன்னு பார்த்தோன்னா பிதாரி தூண் கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கும். ஸ்கந்தகுப்தர் வந்து பிதாரி தூண் கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கும் அவரை பற்றிய செய்திகள். அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா சைனா தான் வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. வெடிமருந்தை முதலில் கண்டுபிடிச்சவர் சைனீஸு. வசிஷ்டபுத்திர புலுமாயி என்பவர் யார் அப்படின்னா அரசர். இவர் வந்துட்டு ஒரு அரசர். அடுத்த கொஸ்டின் டேஷ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினர் அப்படின்னா தொண்டை மண்டலத்தில் யார் நிறுவியிருப்பாங்கன்னா பல்லவர் காலம் தான் வந்துட்டு தொண்டை மண்டலத்தில் அவங்களோட ஆட்சியை வந்து நிறுவியிருப்பாங்க. இந்த பல்லவ அரசர்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பட்ட பெயர்கள்லாம் இருக்கும் இல்லையா, வேறு பெயர்கள்லாம் அது என்னன்னு சிலது சொல்கிற கேட்டுக்கோங்க. அவனி சிம்மன் என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தோன்னா சிம்ம விஷ்ணு தான் வந்துட்டு அவனி சிம்மன் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. முதலாம் மகேந்திரவர்மன் வந்து பார்த்தோன்னா சித்திரகார புலி, விசித்திர சித்தன், சங்கீரண ஜாதி, குணபரன், மத்த விலாசன், தட்சிண சித்திரன் இதெல்லாம் வந்துட்டு முதலாம் மகேந்திரவர்மனை அழைக்கப்படுற பட்ட பெயர்கள். முதலாம் நரசிம்மவர்மன் இருக்காங்களே அவங்கள வாதாபி கொண்டான் மாமல்லன் அப்படின்னு வந்துட்டு அழைக்கப்படுவாங்க. 2ஆம் நரசிம்மவர்மனை பார்த்தோம் அப்படின்னா ராஜசிம்மன் என அழைக்கப்படுபவர் யாருன்னா 2ஆம் நரசிம்மவர்மன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.